இன்னைக்கு வந்து காட்டேரி வசியத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இரத்த காட்டேரி வசியம் அப்படிம்பாங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த இரத்த காட்டேரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மண்டல பூஜை கண்டிப்பா செஞ்சாகணும். ஒரு மண்டல பூஜை செஞ்சு உங்களுக்கு இது சித்தி ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த அஷ்ட கர்மத்துல முக்கியமா கெட்ட வேலைகள், அதாவது ஸ்தம்பனம், உச்சாடனம், பேதனம், மாறணும், இந்த 4 வேலையுமே நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ள உங்களுக்கு நடக்கும். அவ்வளவு வேகமா நடக்கும். அந்த காட்டேரி நம்ம வசியை நீங்க சித்து எடுத்துட்டு நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா, ஒருத்தருக்குலாம் நீங்க ஏவல் அனுப்புனீங்க, காட்டேரியை ஒரு பூஜை பண்ணி ஏவல் அனுப்புதீங்க அப்படின்னா 3 நாள்ல கூட இந்த வேலை முடியும். அவ்வளவு பவரான பூஜை வந்து இது. அதே மாதிரி இந்த பூஜை நிறைய பேர் எப்படின்னா, இப்போ என்கிட்டயே சிலவங்க பேசி நெட்ல பார்த்தேன், ஒரு எந்திரம், காட்டேரி எந்திரம் போட்டு நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணேன், வெறுமனே அவள் பொடிக்கல பழம் மட்டும் வச்சேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணா இது கண்டிப்பா வரவே வராது. முக்கியமா அந்த காட்டேரி பூஜை நீங்க பண்ணீங்கன்னா மயானத்துல வச்சுதான் பண்ணணும். அப்படி இல்லை, எனக்கு மயானத்துக்கு போக முடியல அப்படின்னா ஊருக்கு அவுட்டர்ல காட்டு பக்கமா இருக்கணும். நீங்க பண்ணுத இடத்துல சுத்தி வீடே அவ்வளவா இல்லாம காட்டு பக்கமா அதுல ஒரு ஓலை மாதிரி குடிசை போட்டு அப்படி பண்ணுனா மட்டும்தான் இது வரும். மெயினா வந்து மயானத்துல பண்ணாதான் அதுக்கு 100% நமக்கு கரெக்டா வரும். அது இல்லாம நிறைய பேர் இப்போ நான் வீட்டுல பண்ணுதேன், வீட்டிலே தனியா வந்து ஒரு ரூம்ல வச்சிருக்கேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் இருக்கும், அதுல தனியா நான் ஒரு ரூம் மாதிரி வச்சு நான் அதுல வச்சு பூஜை பண்ணுதேன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இது பண்ணா வரவே செய்யாது. ஏன்னா காட்டேரியை பொறுத்தளவு அது பூமிக்கு அடியில தான் இருக்கும். இதுக்கு உண்டான பூஜை முறையே வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பூஜை வந்து நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் இந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கணும். இந்த பூஜை வந்து மொத்தம் 2 விதமா இருக்கு. ஒண்ணு எந்திர முறைப்படி நம்ம பூஜை பண்ணலாம். எந்திரத்தை நம்ம பயன்படுத்தி அதுல சில விஷயங்கள் நம்ம மையெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும். அப்படி எந்திர முறைப்படி இல்லாம மற்ற சில பூஜை முறைகள் இருக்கு. அந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயானத்துல பிணம் எறிகிறத மேடை இருக்கலாம், பிணம் எறிய மேடையில வந்து குழி தோண்டணும். ஒரு வட்டமா கொஞ்சம் குழி தோண்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி எல்லாம் அதுல தூவி ஒரு முகம் மாதிரி அதுல வரையணும். வரைஞ்சி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு துணி விரிக்கணும். ஒரு கருப்பு கலர் துணி விரிச்சு அதுக்கு மேல நீங்க வந்து படையல் போடணும். அதாவது அந்த நான் சொன்ன மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு அந்த குழி தோண்டி மஞ்சள், குங்குமம், விபூதி எல்லாம் தூவிட்டு ஒரு கருப்பு துணி விரிச்சுட்டு அது மேல என்ன பண்ணணும்னா வெத்தலை பாக்கு, பூவு, காதோல கருகமணிம்பாங்க, அந்த நம்ம கடையில உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க படையல் போடணும். படையல் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உதிர சாப்பாடு அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த படையில வந்து அதாவது மயானத்துல நம்ம போடுறது வந்து அந்த இரத்த சோறு அப்படிம்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணா, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழி, இப்ப நீங்க ஒரு கோழி வாங்கிட்டு போறீங்கன்னா அந்த கோழி அறுத்து டெய்லி கோழி பலி கொடுக்கணும். ஒரு நாள் கொடுத்தேன் ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படிலாம் அது வராது. டெய்லி கோழியை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து அந்த சோத்துல விட்டு பிணையணும். அப்படி பிணைஞ்சு நீங்க வந்து வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணி இப்ப அந்த அதை அப்படி உங்களுக்கு வந்து டெய்லி கோழினால கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா பச்சை கறி வாங்கிட்டு போகணும். ஆடு, கோழி, மாடு இத மாதிரி இறைச்சி வந்து பச்சை கறியை வாங்கிட்டு போய் படையல் நீங்க போட்டுட்டு வெத்தலை பாக்கு, அவல் பொடிக்கடலை, வாழைப்பழம், இந்த சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு அப்படி உங்களுக்கு எனக்கு அங்க வச்சு கோழி அறுக்க முடியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க சும்மா அந்த வெறுமனையா சோறு வச்சு அதுக்கு மேல வந்து நீங்க இந்த பச்சை கறியை கூட நீங்க படப்புல வைக்கலாம். வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து படையல் கொஞ்சம் பெருசா இருக்கும். நமக்கு வந்து நீங்க அந்த மந்திரத்தை நீங்க இந்த இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தெற்கு முகமா பார்த்துதான் அமரணும். உட்கார்ந்துட்டு அந்த இரத்த காட்டேரிக்குள்ள மூல மந்திரத்தை 1008 உரு நீங்க போடணும். அதாவது இப்ப நீங்க எந்திரம், இது வந்து எந்திரம் இல்லாத நீங்க பூஜை பண்றது. இப்ப நீங்க எந்திரம் வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நாங்க கொடுக்க எந்திரத்தை வந்து அதே மாதிரி குழி தோண்டி அதுக்கு உள்ள வந்து எந்திரத்தை வச்சிடணும். அந்த எந்திரத்தை வச்சுட்டு ஒரு எலுமிச்சை வந்து நீங்க பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி, வலது ஆள்காட்டி விரல்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் எடுத்து அந்த உங்களோட வலது கை அந்த நம்ம ஆள்காட்டி விரலோட ரத்தத்தை வந்து எடுத்து அந்த எந்த இடத்துல ஒரு சொட்டு நீங்க வைக்கணும். அந்த மயானத்துல வச்சு எந்த இடத்துல ஒரு சொட்டு நீங்க வச்சு அவல் பொடிக்கடலை எல்லாம் போட்டு உதிர சாப்பாடு, அந்த நீங்க அதாவது உதிர சாப்பாடு போட்டு அதில் அதே மாதிரி கறி, பச்சை நம்ம கறி, ஆடு, மாடு, கோழி ஏதாவது வச்சு நீங்க உங்க ரத்தத்தை வச்சு அது எந்திரம் நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் உங்க ரத்தத்தை அதுல வைக்கணும். எந்திரம் இல்லாம நம்ம நார்மலா குழி தோண்டி மஞ்சள், குங்குமம் எல்லாம் போட்டு பண்ணதோம்னா அதுக்கு உங்க ரத்தத்தை காரணத்தை கொண்டு அதுல வைக்க கூடாது. எந்திரம் வச்சா மட்டும் தான் நீங்க வைக்கணும். வச்சு கோழி பலி கொடுத்து மந்திரத்தை வந்து நீங்க 1008 முறை வந்து சொல்லுத மாதிரி இருக்கும்.
இதுல வந்து நீங்க எந்திர முறைப்படி பூஜை பண்ணும்போது அதுக்கு உண்டான மூல மந்திரம் வேற மாதிரி இருக்கும். நீங்க தனியா எந்திரம் இல்லாம நீங்க பூஜை பண்ணுதீங்கன்னா அதுக்கு உண்டான மூல மந்திரம் வேற மாதிரி இருக்கும். அதனால என்னைக்குமே ஒரு பூஜை பண்ணுதோம், நம்ம நெட்ல வந்து இப்போ ஒரு எந்திரம் போட்டிருக்காங்க, ஒரு மந்திரம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே நம்மளால கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பார்த்து நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு நாள் வீணாகும், அதே மாதிரி சரியா வராது, அப்படி இருக்கும். எந்த பூஜை பண்ணாலும் ஒரு குரு கையில இருந்து வாங்கினா மட்டும்தான் அது சரியா இருக்கும். அந்த பூஜை வந்து இப்ப நீங்க இந்த காட்டெரி பூஜைலாம் நிறைய பேர் எடுக்க தெரியாம எடுத்து பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க கிட்ட இருந்து அவங்களே விருப்பப்பட்டு எடுத்திருப்பாங்க. அதான் முறை இல்லாம அவர் எப்படி பண்ணணும் கரெக்டா முறை இல்லாம எடுத்து அந்த பிரச்சனையை அனுபவிச்சு என்கிட்ட இருந்து எப்படியாவது விலக்கி விடுங்கன்னு சொல்லி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட எப்பவுமே இந்த மயான பூஜை, அதே மாதிரி நிறைய பேர் இந்த வசிய பூஜை பண்ணா நாங்க வந்து இப்படி மயானத்துல போய் இதை புதைக்க சொல்லி வீடியோல போட்டாங்க, நான் போய் புதைச்சேன், வந்ததுல இருந்து வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு மயானத்துக்கு ஒரு இதுக்கு போறோம்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு பவர் இருக்கணும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. எதுவுமே இல்லாம நம்ம அங்க போகக்கூடாது. அப்படியே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா நீங்க மயானத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பின்தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயமாவது உங்க பின்னாடி உங்க வீட்டுக்கு வரும். அப்போ உங்க வீட்லயும் நல்ல தெய்வம், ஒரு பாதுகாப்பான ஒரு தெய்வம் இருக்கு இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தங்களை பாடாப்படுத்தும். அது சிலவங்க நான் வந்து குலதெய்வத்தை கும்பிடுதேன், நான் டெய்லி கோயிலுக்கு போவேன், இந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு போவேன், அதெல்லாம் இது வேலையே பார்க்காது. மயானம் இப்ப நீங்க வந்து போறது மாந்திரிகம் சம்பந்தமா ஒரு வேலைக்கு நீங்க போவீங்க மயானத்துல. இப்போ ஒரு ஆளை வசியம் பண்றதுக்கு முட்டையை வரைஞ்சி அதுல உடைக்கணும் புதைக்கணும் அப்படின்லாம் போடுவாங்க. அதை நீங்க பண்ணும்போது நீங்க அதுக்குன்னு சில மந்திரங்கள் சொல்லியிருப்பீங்க, போய் புதைக்கும் போது அதுக்கு உண்டான முறையே வேற மாதிரி ஆயிரும். அப்ப நீங்க அப்படி போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நமக்கு அது பிரச்சனை கொடுக்கும் கண்டிப்பா. அதனால என்னைக்குமே நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், நான் போய் மயானத்துல போய் பண்ண போறேன்னு எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இருந்துச்சுன்னா நீங்க யார் வீடியோவை பாக்கீங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு நீங்க போங்க, அவங்க உங்ககிட்ட கன்ஃபார்மா சொல்லுவாங்க. தெரியாம போய் எந்த பிரச்சனையுமே நீங்க அனுபவிக்காதீங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த காட்டேரி இப்ப இந்த பூஜைக்கு வருவோம். இந்த பூஜை வந்து இப்ப நீங்க அங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு உடல் கெட்டு திசை கெட்டு கண்டிப்பா நீங்க போட்டிருக்கணும். போடாம நீங்க போகவே கூடாது. அதே மாதிரி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க வந்து கணபதி சித்து கண்டிப்பா எடுத்திருக்கணும். கணபதி சித்து எடுத்துட்டு நீங்க இந்த பூஜை நீங்க டைரக்டா எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு உக்கிரமான தெய்வத்தை நீங்க எடுத்து வச்சுக்கணும். காளி மாடன் இத மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க உபாசனை எடுத்துட்டு நீங்க காட்டேரி உபாசனை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து அதோட இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நாங்களாம் சில குட்டிச்சாத்தான் பூஜை அதெல்லாம் நாங்க பண்ணும்போது மயானத்துல உட்காந்து படையில் வச்சு அங்க பூஜை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நாங்க வீட்டுல இருந்து நாங்க எங்க இடத்துல இருந்து நாங்க கிளம்பும் போது நாங்க வச்சிருக்க காளியை வந்து பூஜை பண்ணி எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு வார்த்தை உத்தரவு வாங்கிட்டு தான் அங்க போகவே செய்வோம். இவ்வளவுக்கு எங்க கையில குட்டிச்சாத்தான் மற்ற விஷயங்கள் காளி பகவதி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்குன்னு போகும்போது நம்ம பார்த்துதான் போகணும். அப்ப நீங்க ஒரு படையில் வைக்கீங்க, ஒரு காட்டேரிக்கே நீங்க ஒரு படையில் வைக்கீங்கன்னா அந்த படையில காட்டேரி தான் வந்து எடுக்கணும், வேற எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வீட்டுல வச்சு ஒரு தெய்வத்துக்கு நீங்க படையில் போடுறீங்கன்னா அந்த தெய்வம் வரும். ஆனா நீங்க மயானத்துக்குன்னு போகும்போது அங்க வந்து எல்லா விஷயமும் அங்க இருக்கும். காட்டேரி இருக்கும், குட்டிச்சாத்தா இருக்கும், மோகினி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வங்களும் இருக்கும், மற்ற நம்ம தேவதைகள், துஷ்ட தேவதைகள், பேய் பிசாசுன்னு எல்லாம் இருக்கும். அப்போ நீங்க ஒரு படையில போட்டு ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணும்போது கருப்பா வரும், உருவமா வரும். அப்ப நம்ம பண்ணது தெய்வம் தான் வருதா நமக்கு தெரியாது. சில பேய் பிசாசு கூட நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி உருமாறி வரும், அதாவது ஒரு கருப்பா ஒரு மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம பூஜை பண்றதை ஏத்துட்டு தான் கடவுள் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைப்போம். அதனால அப்படி என்னைக்குமே தப்பா கணக்கு போடக்கூடாது. அது மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு மண்டல பூஜை மயானத்துல பண்ணுதாங்கன்னா ஒரு 10 நாள் 11 நாள் இதை மாதிரி ஏதாவது உருவம் பார்ப்பாங்க. பார்த்த உடனே எனக்கு அந்த தெய்வம் வந்து எனக்கு சித்தி ஆயிட்டு எனக்கு நேரடி காட்சி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை நிப்பாட்டிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இப்போ உங்களுக்கு அந்த தெய்வமே இப்படி கருப்பா இல்லை, அது உண்மையான உருவத்துல உங்க முன்னாடி வந்து நின்று நேரடி காட்சி கொடுத்தாலும் நீங்க அந்த ஒரு மண்டலம் பூஜைங்கிறது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா சித்தி ஆகாது. அது வந்து இப்போ இந்த காட்டேரி பூஜை அப்ப காளி பூஜைலாம் இருக்கு, மயான பூஜை அதெல்லாம் நீங்க 48 நாள் பண்ணணும். காளியே நமக்கு நேரடி தரிசனம் கொடுக்குற பூஜை அதெல்லாம். இப்ப அந்த பூஜை நம்ம பண்ணுதோம் அப்படின்னா
இப்போ உங்களுக்கு ஒரு 20 நாள் 21 நாள்ல காளி வந்து உங்களுக்கு நேரடி காட்சி கொடுத்துட்டா அப்படின்னாலும் மிச்சம் இருக்கிற 25 நாள் 27 நீங்க வந்து செஞ்சே ஆகணும் கண்டிப்பா. அது நம்ம தான் நம்ம வந்து காளியை பார்த்துட்டோம் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பூஜையை பண்றேன்னா உங்களுக்கு பூஜைக்கு உண்டான கணக்கு நீங்க உட்காரும் போதே ஒரு மண்டல்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருப்போம். அதனால கண்டிப்பா அந்த பூஜை வந்து அதுக்குள்ள முடிஞ்சு அந்த டைத்துவாடு நம்ம செஞ்சே ஆகணும். அப்படி பண்ணாதான் சித்தி ஆகும். அதே மாதிரி என்னைக்குமே நீங்க மந்திரம் சொல்லும் போது நம்ம அந்த அந்த தெய்வத்தை மனசுல நிப்பாட்டி நம்ம சொல்லணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து நீ அப்ப இன்னைக்கும் 1008 தடவை உட்காந்து சொல்லணுமா, நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அதனால சிலவங்க வெறும் நீங்க 1008 கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். சிலவங்க ஒரு 108 தடவை சொல்றதுக்கு கூட முடியாம நாங்க சொல்லியிருப்போம் 108 தடவை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். நான் 11 தடவை தான் சொன்னேன். எதுக்குன்னு கேட்டேன், எனக்கு அதுல உட்கார்றதுக்கு சரியா இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிலாம் பண்ணா வரவே செய்யாது. ஏன்னா அந்த மாந்திரிகங்கிறது நம்ம ஒண்ணு அதை எடுத்து நம்ம கிட்ட அந்த தெய்வம் வர்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்படத்தான் செய்யணும். வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னனாலும் செய்யலாம். இப்ப நீங்க ஒரு நான்வெஜ் சாப்பிடுவீங்க, இல்லாட்டி ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி குளிச்சுட்டு நீங்க உடனே பூஜையில உட்காரலாம். ஆனா தெய்வம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட வர வைக்கிறது வரைக்கும் கண்டிப்பா அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் உக்கரமான பூஜை பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும். இப்ப இதுக்கு வந்து நான் எந்திரம் மந்திரம் நான் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நீங்க பண்ண தெரியாம பண்ணினீங்கன்னா இதோட விளைவு வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அங்க போய் உட்கார்ந்து நீங்க மயான பூஜை பண்ணுவீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மன தைரியம் ஒண்ணு வேணும். மனதைரியம், அந்த தைரியம் இல்லைனாலே உங்களுக்கு அந்த பூஜை பண்ண முடியாது. அதை மிஞ்சி பண்ணும்போது ஏதாவது மந்திரம் தப்பா சொல்லுவீங்க. ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி பூஜைகளுக்கு தப்பா ஆகக்கூடாது. மந்திரம் வந்து இந்த கொஞ்சம் ஆக்ரோஷமான பூஜை, இப்போ இந்த குட்டிச்சாத்தான் பூஜை, நம்ம காட்டேரி பூஜை, இந்த மாதிரி பூஜைகளை நம்ம பஞ்சின்னு இதை மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அந்த மந்திரம் வந்து தெளிவா இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தை டக்குன்னு சீமுங்கு சொல்றதுக்கு ஏதோ வேற ஒண்ணு சொல்லிட்டோம், டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டு சொல்லிட்டோம், அப்படிலாம் இருக்கும்போது அந்த விஷயம் வந்து நம்மளையே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஏன்னா நம்ம கிட்ட அது இன்னும் வரல, நம்ம வரதுக்காண்டி தான் பூஜை பண்ணுதோம். அதனால இது எதுவுமே நான் கொடுக்கல. இது உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு இதுக்குண்டான எந்திரம், இது ருத்ராட்ச மாலையால மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், மற்ற மாலையால பண்ணக்கூடாது. ருத்ராட்ச மாலை உடல் கட்டு தாயத்து கொடுக்கணும், திசைக்கட்டு மந்திரம் கொடுத்து உடல் கட்டு நானே ரெடி பண்ணி உங்களுக்கு மந்திரம் நான் கொடுத்துருவேன். அதை நீங்க சித்தி பண்ணி திசைக்கட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பூஜை ஆரம்பிக்கணும். இது எல்லாம் முடிச்சாலும் நீங்க விநாயகர் சித்து கண்டிப்பா எடுத்துருக்கணும். எடுத்தா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுன்னா அப்பதான் உங்களுக்கு இது சித்தி ஆகும். இது வந்து இதை முடிச்சுட்டு நீங்க மயானத்துக்கு போகும்போது எந்திர முறைப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு தனியா பூஜை வழிமுறைகள் தனியா இருக்கு. இல்ல நான் சொல்ற மாதிரி அந்த பூமி கொஞ்சம் குழி தோண்டி அதுல நம்ம வரைஞ்சு பூஜை பண்ணதுன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால இது ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய பூஜை. அவசரப்பட்டு யாரும் இல்ல நம்மளும் ஒரு எந்திரம் போட்டிருக்காங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு எந்திரம் எடுக்காங்க, இன்னொரு சேனல்ல இருந்து மந்திரம் எடுக்காங்க. எடுத்து அவங்களா போட்டு ஏதோ செய்ய வேண்டியது. அது எவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது எப்படி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால அதே மாதிரி தவறு எதுவுமே செய்ய வேண்டாம். இது உங்களுக்கு எடுக்கணும், ஒரு காட்டேரி உபாசனை எடுக்கணும், நம்ம பண்ணணும், நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எந்த தெய்வம் செட் ஆகும், எது வந்து உங்களுக்கு எடுத்தா கரெக்டா இருக்கும், குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி நான் அதையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கேன். தேவைப்படுதவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி.